அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அறிவாக்கம்மா கிருஷ்ணகிரி மாவட்டத்திலேருந்து பேசுகிறேன். செல்ல பிள்ளைங்களா, இன்றைக்கி ஐயாவை சுற்றிட்டும் கோபுரத்தை சுற்றிட்டும் எனக்கு ஒரே சந்தோஷம். ஏன்னா எல்லா டைம் அப்போ எனக்கு அவருடைய ஆசீர்வாதம் கிடச்சிடுச்சு, அம்பாளுடைய ஆசீர்வாதம் கிடச்சிச்சின்னு தான் என்னால் சொல்ல முடியும். ஏன்னா அது எங்களுக்கு ஒரு பெரிய விஷயம். எல்லா இடத்துலையுமே எல்லாமே ஐயா எடுக்கும்போது கருட பகவான் வர்றதும், அதே போல் இங்கே இந்த சன்னிதானத்தில் இன்றைக்கி பௌர்ணமி நாளில் காட்சி கொடுத்ததும் எங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சந்தோஷமாக இருக்குது. அந்த வீடியோவும் நாங்கள் போட்டிருக்கிறோம் ஷார்ட்ஸில், எல்லாருமே பாருங்கள். அதுக்கப்புறம் செல்ல பிள்ளைங்களா, எனக்கு என்ன விஷயம்னாக்கா, சென்னையில் இருக்கக்கூடிய என்னுடைய சேதுபதி செல்ல மகன் அவங்களுடைய அத்தை மாமாவுக்கு 22வது வருஷம் திருமண நல்வாழ்த்துக்கள் அவங்க முதல்ல சொல்லிடலாம். ஏன்னா இன்றைக்கி அவங்களுக்கு திருமண நாள் 22 வருஷம் ஆயிருக்குது. என்ன காரணம்னாக்கா, சரி எவ்வளோ கோயில்கள் இருந்தாலும் நம்ம கோயிலுக்கு அன்னதானம் போட சொல்லி என்னுடைய செல்ல மகன் ரூபா அனுப்பியிருந்தேன். கண்டிப்பாப்பா, உனக்கு ரொம்ப பெரிய மனசு. இன்றைக்கி பௌர்ணமி நாளதும் நம்மளுடைய சன்னிதானத்துக்கு அன்னதானத்துக்கு ரூபா அனுப்பியிருக்காங்க. சரி, அதுக்காக அன்னதானம்லாம் ரெடி பண்ணிவிட்டு அன்னதானம் போட போகிறோம். அது மட்டும் இல்லாமல் அந்த தம்பதிகள் பழனி தேவி பல்லாண்டு வாழணும், நீண்ட ஆயுளோட நீங்கள் தீர்க்க சுமங்கலியா 100 வருஷம் நீங்கள் நல்லா இருக்கணும். அதே போல் இன்றைக்கி திருமண நாள் கொண்டாடுற அனைத்து தம்பதிகளுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். அதே போல் பிறந்த நாள் கொண்டாடுற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் என்னுடைய பிறந்தநாள் நல்வாழ்த்துக்கள் செல்ல பிள்ளைங்களா. ஏன்னா எனக்கு என்ன ஒரு விஷயம்னாக்கா, நான் ஒரு வேலை நான் சொன்னேன் அப்படின்னாக்கா, அம்மா இதோ இதை போய் நான் செய்கிறேன் அப்படின்னு செய்யக்கூடிய ஒரு செல்ல பிள்ளைங்க அந்த இடத்துல சேதுபதி, அருண் பிரசாந்த். நான் சென்னையில் சம்பாதிச்ச பெரிய சொத்து அவங்க எல்லாமே அந்த மாதிரி. ஏன்னா ஒரு அன்புக்கு அந்த பிள்ளைங்க இன்றைக்கி அந்த பிள்ளையோட அத்தை மாமாவோடைய திருமண நாள்னு சொன்ன உடனே சரி ஐயா அவங்கள வாழ்த்தி ஒரு வீடியோ பேசுகிறேன் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அது மட்டும் இல்லாமல் இப்போ நாங்கள் திருவண்ணாமலை கிளம்பிட்டுருக்குறோம். என்ன காரணம்னாக்கா, போலூர்லேருந்து நம்மளுக்கு ஒரு சுவாமி ஐயா அவர்கள் வந்திருந்தாங்க. அவர் மாநில தலைவராக இருக்கிறாரு ஆன்மீகத்திலையும். சரி, அந்த சன்னிதானங்களில் போய் பார்க்கணும் அப்படின்றதும், இன்றைக்கி பௌர்ணமின்றதுனால அண்ணாமலையார் ஐயாவுடைய தரிசனமும் பார்க்க போகலான்னு சொல்லி திருவண்ணாமலை கிளம்பிட்டுருக்குறோம். கண்டிப்பாக அதுக்கடுத்து போலூரில் எந்த தாய் அனுகிரகங்கள், எந்த தாயினுடைய ஆசீர்வாதம் வாங்க போகிறன்றது இன்னொரு வீடியோவை காட்டுறோம். ரொம்ப ஒரு பெரிய சந்தோஷம் செல்ல பிள்ளைங்க. என்னன்னாக்கா, நான் இன்றைக்கி தான் ஐயா சிலை இத்தினால் வந்திருக்குது. ஆனால் இன்றைக்கி தான் அவர்கிட்ட நான் கை கூப்பி வேண்டினேன். அடுத்த நிமிஷமே அந்த கழுகு பார்வை படும்போது ரொம்ப ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் ஆகிடுச்சு. நாங்கள் யாருமே கவனிக்கலை, என்ன இந்த இடமே சுற்றுதுன்னு அதை பார்க்கும்போது தான் அப்புறமா தான் நாங்கள் கேமராவில் அதை நாங்கள் எடுத்தோம். அது அம்மாவுடைய கோபுரத்துக்கு நடுவுலையும் ஐயாவுடைய இதுலையும் அது சுற்றும் போது கண்டிப்பாக அவருடைய ஆசீர்வாதம் எங்களுக்கு கிடச்சிச்சின்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா சில பேருக்கு எவ்வளோ சொன்னாலும் நம்ம பேச வேண்டிய அவசியங்களே தேவையில்லை. நம்ம போகிற வழி நம்ம போயிட்டே இருக்கலாம், மற்றவங்களை பற்றி நம்மளுக்கு வேண்டாம். மீண்டும் பழனி தேவி அவர்களுக்கு இனிய திருமண நல்வாழ்த்துக்கள். நீங்கள் நீரோடி பல்லாண்டு வாழணும். இன்றைக்கி உங்களால் ஒரு 10 பேர் சாப்பிட்றாங்கன்றது தான் நம்ம சம்பாதிக்கிற பெரிய ஒரு புண்ணியமே. கண்டிப்பாக அந்த 10 பேர் வயிறு நிரப்பியிருக்கிற ஒரு தம்பதியர்களுக்கு என் மனமார்ந்த நன்றிகள் பலமாக தேவி பழனி அவர்களுக்கு. அதே போல் என்னுடைய சேதுபதி என் செல்ல மகனுக்கும் என் நன்றிகள் பலப்பா. ஏன்னா நான் எப்பவுமே சொல்லுவேன், நம்ம எவ்வளோதான் நம்ம சம்பாரிச்சு உயரத்தில் போனாலும் சரி, அப்படியே கீழே விழுந்தாலும் சரி, ஒரு நேரம் ஒருத்தருக்கு நம்ம சாப்பாடு கொடுக்குறோன்ற ஒரு புண்ணியத்தை மீறி எதுவுமே கிடையாது வாழ்க்கையில். நம்ம என்னதான் சொத்து சேர்த்து வச்சு என்னதான் நம்ம உயரத்துக்கு போனாலும் ஒரு வாய் சாப்பாடுன்னு நம்ம வரவங்களை இணைச்சி நம்ம போடுறோம் பார்த்தியா, அதுக்கு ஈடு இந்த உலகத்தில் வேறு எதுவுமே கிடையாது. அதை இன்னைக்கு செஞ்ச என்னுடைய செல்ல மகன் அந்த தம்பதியர்களுக்கு என் மனமார்ந்த நன்றிகள் பல. எல்லாருக்குமே என் கோடான நன்றிகள் பல. நன்றி, வணக்கம் செல்ல.